முக்கிய செய்திகள். நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 95 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொறியியல் படிப்பில் சேருவதற்கு மொத்தம் 2,53,954 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் 50 அடியை எட்டியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைச்சர் பொன்முடி உட்பட 11 பேர் கொண்ட பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழில் 100% மதிப்பெண்கள் பெற்று மாணவர்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி அரசு சார்பாக பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து ஆணையர் அறிவித்துள்ளார். மே மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 12 மாதங்களில் இல்லாத அளவில் 4.75% குறைந்தது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இத்தாலி செல்கிறார். ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மனு அளித்துள்ளார். ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அம்மாநில முதல்வராக மோகன் மாஜி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். குவைத் கட்டடத்தின் விபத்து சம்பவம் தொடர்பாக நலத்துறை உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதித்துறை அமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். குவைத் விபத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்று அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளக்கடல் எச்சரிக்கை இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தங்க நகைகள் மற்றும் நகைகள் தயாரிப்பதற்கான உதிரி பொருட்களின் இறக்குமதிக்கு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் வருகின்ற 17ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவின் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அதிருப்தியை அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வருகின்ற ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.